Praise the Lord. Welcome to our Sunday service. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் அதிக பரிசுத்தமாய் ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சிருக்கார். அதுக்காக நம்ம ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நமது திருச்சபையின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் ஆர் வின்சென்ட் ஷேகர் அவர்கள் எழுதிய ஒரு தேவன் நம்ம நடத்தி வருகிறார். நேற்று ஐயா நம்ம மத்தியில இருந்து தேவன் சமத்தில் சென்று இலைப்பாரி கொண்டிருக்கிற 3ஆவது மாதமாகிவிட்டார். 93 நாட்கள் கடந்து விட்டது. ஆனாலும் தேவன் இந்த நாளிலே ஐயா குடும்பத்தில் சபையில் ஐயா விட்டு சென்ற ஊழியருக்கு இந்த நாளிலே நடத்துவதற்கு குடும்பத்தாருக்கு தந்த திருவைக்காக வேண்டி தொடர்ந்து சபையாக நாம் நம்மளுக்காக ஜெபம் பண்ணுவோம். 40 வருடமாக இந்த ஊழிய பாதையிலே அவர்களை ஆண்டவர் நடத்தினார். மீது உள்ள நாட்களை நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சபைக்கு ஒரு தாயாக அவங்க வைத்திருக்காங்க. விசேஷமாக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி கொள்வோம். இந்த நாளில் கூட தம்பி தீனா சபைக்கு செய்தி கொடுத்து செஞ்சிருக்காங்க. இதனாலே நம்ம மக்கள் சிறுவர்கள் வந்துட்டாங்க. ஆண்டவர்களை நன்றி செலுத்துவோம். தம்பி திரும்ப கொண்டு இன்னும் ஆண்டவர் பல காரியங்கள் செய்யணும். அதற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்வோம். எஸ்பிக்காக நன்றி செலுத்துகிறேன், ஜேம்ஸுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பாஸ்தோற்றும் தந்த மருமக்களுக்காக பேரக்குறைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வரும் நாளில் அப்பா நாங்கள் ஒரு குடும்ப சபை 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து ஐயோட வார்த்தை இது குடும்ப சபை. நாங்களும் வந்து 20 வருட காலமாக இந்த சபையில் வந்து வருகிறோம். இந்த சபைக்கு பேரே குடும்ப சபைன்னு ஐயா சொல்லுவாங்க. ஆனால் நம்ம குடும்பங்களை விசாரிக்கிறவர்களாக இருந்தாங்க. வாரத்தில் 3 நாளாவது நம்ம திருப்பூர் பகுதியில் வந்து வீடுகளை சந்தித்து விசாரிக்கிறவர்களாக இருந்தாங்க. அதற்காக ஆண்டவர் நம்ம நன்றி செலுத்தணும். தேவன் தந்தை இப்படி ஒரு நல்ல ஒரு சபைக்குள்ள நம்மளை வைத்திருக்காங்க. அதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே ஐயா வீட்டு சென்ற ஊழியத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து செய்யும்.
நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து தேவ சமூகத்தில் அவங்களாம் வீட்டு இருக்கிறாங்க. பிரதான மேகங்களை போல அந்த கூட்டத்திலே நம்ம சபையிலிருந்து போனவை வீட்டு இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து இந்த ஓட்டத்தை ஓட தேவன் நமக்கு பலனும் சுகனும் தந்து ஆசீர்வதிக்கணும். இதற்காக நாம் நினைத்து செலுத்துவோம். இந்த நாளில கூட சங்கீத பூஜை வாசி இருக்கிறோம். நம்ம மத்தியில வந்து ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொள்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடக்காரராய் இருக்கிறார். அவருடைய சர்வ சேனைகளே அவரை துதியுங்கள். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மாத்திரமே எங்கள் தாங்கி நிற்கிறது அப்பா. என் கால் தருகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களை தாங்கியதற்காக நன்றி அப்பா. நீர் எங்களை காண்கிற தேவன் அப்பா, நீர் எங்களை காக்கிற தேவன் அப்பா, நீர் எங்களோடு உறவாடுகிற தேவன் அப்பா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாரே முடிந்ததென்று நினைத்த நான் அழகான கண்கள் என்னை கண்டதாரே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை
கண்கள் ராஜா பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அந்த கண்களினால் எங்களை கண்டு ராஜா இம்மட்டுமாக ஒன்றுக்கும் உதவாத எங்களை ராஜா நீர் இம்மட்டுமாக உயர்த்தி வைத்திருக்கிறீரே ராஜா. உங்க கோடா கோடி நன்றி தகப்பனே. வார்த்தை கேளுங்க. ஒரு வாரம் வந்து அந்த வார்த்தையை நம்ம தியானம் பண்ணுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம மத்திய பேசுறவர்கள் சிறுபர் வந்துட்டாங்க. எல்லோரும் அதை வரவேற்கும். வேலையா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக தலையை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். இயேசப்பா, நீர் மத்தியில் பேசுவதாக செபிக்கிறோம். இந்த காலவெளியிலே இந்த சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக கடந்து வருவதாக செபிக்கிறோம். அப்பா ஆமாண்டவரே, இயேசப்பா இயேசப்பா உங்களோடும் பேசப்பா. உங்கள் மாத்திரம் ஆண்டவரே, உணவு மாத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இது ஒரு ஆயத்தமான உணவுக்காகவே இதை நாங்கள் புசிக்கும் போது இந்த வாக்குகளுக்காகவே இதை ஆண்டவரே ஒரு நாளும் தாகமாக சொல்கிறதுக்காகவே இதை உண்ணகத்தாவே மனிதனுக்காகவே நாளுக்கு நாள் அவன் ஆயுசு நாட்கள் கூடிக்கொண்டே போகணும், வருஷங்கள் கூடிக்கொண்டே போகும் என்று வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடாத காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது வேதம் சொல்கிறது. அதற்கு முன்பாக நாம் ஆயத்தங்களோட பிரதாய் காணப்பட வேண்டும். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாரத்திற்குனாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று சொல்கிறது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு பல இடங்களிலே இந்த வைரஸ் சம்பந்தமாக அநேக இடங்களிலே சுவிசேஷ வசனங்கள் 5 மாதங்கள் தடைப்பட்டன. இதற்காக நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த மாத்திரம் தேவனாய் கர்த்தர் வாசலை இன்றைக்கு திறந்திருக்கிறார். திறந்த வாசல் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரபாரமாக இன்றைக்கு அநேக திறந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசல் நாம் பிரவேசிக்க நாம் ஏற்பட்டவர்களாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இதனாலே தொடர்ந்து வார்த்தையை தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிற இடத்தில் காக்கக்கூடியாக நாம் யாரும் தலைகளை காத்து ஜெபிப்போம். இயேசப்பா, இந்த வார்த்தையை உங்களுக்கு உணவாக உட்கொண்டு வார்த்தமாக்கும் பிரோஜனமாய் மாற்றலாம். அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதியும் என்ன தேவையோடு வந்தாங்களோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றப்பா. காலத்து போடுகிறோம் ஏசு லட்சணம் ஜபங்கிற சூழ்நிலை. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அடியானவர்களே, கர்த்தர் மட்டுமாய் இந்த ஊழியத்திலே இணைந்து தேவ வார்த்தையை அறிவிக்க தேவ செய்த கிருபைக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கடந்த நாட்களிலே உங்களுடைய சர்வீஸ் இல்லை. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆலயத்துக்கு போகும் வார்த்தை சொல்லும்போது சில பேர் எத்தனையோ ஆண்டுகள் நம்ம ஆலயத்துக்கு கடந்து வேகமாக வாழ்வதில்லை. நாம் சில காரியங்கள் செய்தோம். அதுவும் கிறிஸ்துவ பிள்ளைகளாக நம்மளுக்கும் ஒரு பாடம் 5 மாதங்களில் கிடைப்பட்டால் இந்த வார்த்தையானது கிடைக்கக்கூட காலம் வரப்போகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னு சொல்ல, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு பெரிய காரியங்கள் இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் நான் பேச போகிறேன். நம்மளுக்கு தேவன் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எப்படி தேவனுக்கு பயந்து ஜீவித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆபிரகாம் வாழ்க்கையிலே அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். தேவன் கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆபிரகாம் நீ தேசத்தை இனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னபோது அவன் அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். அதனால தான் நாம் வாழ்க்கையிலே ஆபிரகாம் அவருடைய மாதிரியை நாம் பார்க்கும்போது அவர் எல்லோருக்கும் விசுவாசங்கள் தகப்பன் என்று பெயர் பெற்றார். அவர் கர்த்தர் ஏன் சொல்லும்போது அவர் வார்த்தை சொல்லும்போது அதை அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தார். கீழ்ப்படிந்து நடந்த போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகனுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெறும் என்றால் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்திலே வாசிப்போம்.
சொல்லு. ஆமென். கர்த்தர் தேவனுக்கு சொல்லும்போது அந்த வார்த்தை அவர் பலப்படுத்துகிறார். இந்த காரியம் எதனால் நான் அறிவேன் என்று சொல்லும்போது அவன் ஆஸ்தி உள்ளவனாய் காணப்பட்டான், சீமானாய் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் அவனுக்கு ஒரு புத்திர சுபாக்கியம் இல்லை. அதான் தான் ஆண்டவராகிய இதை எதனால் அறிவேன் என்று அவர் தேவனிடத்தில் கேட்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ பின்ன ஆபிரகாம் தேவரில் எனக்கு புத்திர சுபாக்கியம் இல்லைன்னு சொல்லும்போது அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல என்று சொல்கிறார். ஏற்கனவே இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லும் போது அவன் பொறுமையோடு காத்திருந்தான் ஆபிரகாம். அதனால் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக் கொண்டான் பார்க்கும்போது பொறுமை அவனுக்கு அவசியமாக இருந்தது. 75வது வயதிலே அவனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். உனக்கு ஒரு பிள்ளை கண்டிப்பாக கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தை அவன் பெற்றுக்கொண்ட போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு கொடுத்தது பலன் கொண்டு அவனை எழுப்பி உணர்ந்து ஆண்டவராகிய மகா பெரிய பலனும் கேடகமாக நான் இருப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் நடுவில் பார்க்கும்போது சாராருடைய வாழ்க்கை கொஞ்சம் அவர்கள் கொஞ்சம் அவர் விசுவாசத்தை இழந்து போனார்கள். அதனால்தான் இஸ்மவேல் என்ற ஒரு அடிமை பெண் அவருக்கு பிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கொஞ்சம் அவர்கள் பொறுமையாக இழந்தார்கள். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது ஆபிரகாம் எல்லாருக்கும் பொறுமையோடு இருந்தார். பொறுமையோடு இருந்தவனால் அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். இந்த சுதந்திரவாளி உனக்கும் சுதந்திரவாளி அல்ல, ஆனால் இவன் பிள்ளையா இருக்கான். இந்த முழு இந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி உன் வயிற்றிலே பிறக்கும் இந்த பிள்ளை மாத்திரம். அவன் பேர் தான் ஈசாக்கு என்று பெயரிடுகிறான். அந்த வார்த்தை அவனுக்கு 75வது வயதிலே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஆமென். மனைவியுடைய வார்த்தை அவன் செவிப்படுத்தப்படினால்தான் அந்த நாளிலே அவருக்கு பல போராட்டங்கள் வந்தது. அதனால் அவர்கள் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் இழந்தார்கள் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர்கள் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை அவன் விடாதபடி அவன் காத்து கொண்டபடினால் கர்த்தர் அவனுக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருந்து அவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினான். அவன் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்களை வாசிக்கும் போது ஆமென். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் பாருங்கள். இந்த 75 ஆண்டுகள் காத்திருந்த போது அவர்கள் பெற்ற ஆசீர்வாதம் ஒரு ஈசாக்கு என்ற புத்திரனை அவனுக்கு கொடுக்கிறார்கள். இந்த ஆஸ்திக்கும் சம்பத்துக்கும் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கு அவன் பெற்ற போது அவன் வாழ்க்கையில தேவன் அவருக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறார். அவன் வளர்ந்து வாலிபனாய் வரும்போது அவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோரியா மலையிலே சென்று பலி செலுத்தும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை அவன் சோதிக்கிறான். அந்த இடத்திலே ஆபிரகாம் அவன் சென்றபோது அவனுக்கு ஒரு பிள்ளை கொடுத்து அதை அவன் எடுக்கும் போது அவனுக்கு அவன் உள்ளமெல்லாம் எப்படி இருந்திருக்கும். இந்த சுதந்திரவாளி நம்மிடத்தில் வந்த போது நம் பிள்ளை ஆண்டவர் கேட்கிறான். ஆனால் அவன் விசுவாசம் ரொம்ப பெரியது. இதை கொடுத்த ஆண்டவர் கண்டிப்பாக அதை எடுக்க மாட்டார். அவர் எந்த நாளிலும் பொய்யுறாத தேவன் சொல்வார். பொய்க்கு அவர் பிசாசுதான் பல விதமான காரியங்களை சொல்வான். ஆனால் ஆண்டவராகிய சொன்ன வார்த்தை ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்கள் அவன் அப்படியே விசுவாசத்தான் அவனுக்கு அது அப்படியே ஆயத்திற்கு வேதம் சொல்கிறது. அப்புறம் நம்ம வாழ்க்கையிலே அவன் பரிசெலுத்த போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளையாண்டவர் மேல் கை போடாதே, அவன் உமக்கென்று இந்த சுதந்திரவாளியான பிள்ளை உனக்கு கொடுத்தே விசுவாசத்தில் உறுதியாயிருந்தபடினால் அவனுக்கு இந்த பிள்ளையை ஆசீர்வாதமாக கொடுத்தார். அவன் அந்த ஆஸ்திக்கும் சம்பத்துக்கும் அவனை அதிகமாய் ஆசீர்வதித்த காரணம் அவன் கீழ்ப்படிந்து நடந்தார், பொறுமையாய் இருந்தார், தேவனுடைய விசுவாசம் தகப்பன் என்று ஆபிரகாம் வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கையில கூட நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது நமக்கு தேவன் பல விதமான ஆசீர்வாதங்களை தருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவன் மகனாகிய ஈசாக்கு அவனை பார்க்கும்போது
ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 24 50 62 வருஷம் 50 வருஷம் 62. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் போலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆமென். கர்த்தர் ஏனென்றால் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அவருக்கு நன்றாக தெரியும். இந்த பகுதியெல்லாம் நீ வாசிக்கும் போது நான் இந்த ஒரு வாரமாக இதை வாசித்தேன். அவன் என்றால் அவனுடைய வாழ்க்கையில ஈசாக்குடைய வாழ்க்கை, தேவன் அவனுக்கு எல்லா சம்பத்து ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஈசாக்கையும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். அவன் வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் தியான புருஷனாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவன் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி தியானம் பண்ணி கொண்டிருந்தான். தியானம் பண்ணி கொள்ளும் போதுதான் அவன் வாழ்க்கையிலே இந்த காரியம் அவனுக்கு வந்தது. ஏனென்றால் அவனுக்கு ஏற்ற ஒரு மனைவியை கொடுக்கிறான். அவன் எலியேசர் இடத்துல போய் வரும்போது அவன் தியானித்துக் கொண்டிருந்தார். மாலை வேளையிலிருந்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவனுக்கு ஏற்ற துணையை கொடுத்து அவனுடைய தாய்க்கும் அவருடைய குடும்பத்திற்கும் வயது சென்றவளாக இருக்கும் போது என் தாயை தகப்பனை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வதித்து அவன் சம்பத்து எல்லாவற்றையும் அவனுக்கு நிறைவாய் கொடுத்தார். ஆண்டவராகிய ஈசாக்குடைய வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் அவனுக்கு நல்ல காரியங்களை செய்தார். தகப்பனுடைய எவ்வழியில் நடந்தாரோ அப்படியே பிள்ளையும் அந்த வழியிலே நடந்தபடினால்தான் அந்த ஆசீர்வாதத்தை இந்த காரியம் பெரிதாய் அவன் வாழ்க்கையிலே முடிந்து பார்ப்போம். அவன் வளர்ந்த போது அவன் வாழ்க்கையில பார்க்கும்போது 24 அதே வசனத்தில் 62ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் லகாயா ரோக்கி என்ற இடத்துக்கு வந்து தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு அவன் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய உண்டாகி அவன் ரெபெக்காவுடைய அந்த வார்த்தையின் பிரகாரம் நடந்தபடினால் கர்த்தருடைய வார்த்தை ஈசாக்குக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். ஏனென்றால் அவன் இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்த வாழ்க்கை தகப்பன் எவ்வளியே அப்படி அந்த பிள்ளைகளும் வளர்ந்தது என்று பார்ப்போம். நாம் பிள்ளைகளை வளர்க்கும் போது தகப்பனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்கள் எப்படி இருந்து நடந்தார்கள் என்று அவர் முன் காரியங்களை எல்லாவற்றையும் சொல்லும் போது பிள்ளைகளும் அப்படியே நடக்கிறார்கள். அப்படி நடக்கும்போது அவளுக்கு துக்கமெல்லாம் நீங்கி இந்த பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு நீங்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் வாழ்க்கையை செய்ய வல்லவராக என்று வேதம் சொல்கிறது. இது மட்டுமா இந்த பிள்ளைகளை அவர் வளர்க்கும் போது தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை கடந்து வரும்போது அவருக்கு என்ன சொல்கிறார் என்றால், ஆபிரகாம் வாழ்க்கையில அவருக்கு செய்த ஆசீர்வாதம், ஈசாக்கு வாழ்க்கையிலே அவன் தியான புருஷனாக இருந்தான். அந்த தியான புருஷனாக இருக்கும்பொழுது அவனுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவன் வளர்ந்து வரும்பொழுது தேவனாய் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை, நீ மகா பெரிய வர வர அவன் வாழ்க்கை விருத்தி அடைந்தவனாய் மகா பெரியவனானான் என்று சொல்கிறது. அவன் வாழ்க்கையிலே அவன் விதைத்த விதைகள் ஒரு இடத்துல போய் அவன் விதைத்த விதைகள் ஆனது 100 மடங்கு பலன் கொடுத்தது என்று வேதம் சொல்கிறது. அவன் சொல்லுகிற வார்த்தை, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லும்போது அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவன் வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவன் 100 மடங்கு அந்த பலனை பெற்றார். நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையில் கூட படிப்பு சம்பந்த காரியங்களை நாம் யோசிக்கும் போது நம்மளுடைய மார்க்கு குறைவாக இருக்கும். பிள்ளைகளோட வாழ்க்கையை என்ன செய்வது என்று அவர் யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனாலும் தேவன் உங்களுக்கு மகா பெரிய கேடகமாக இருந்து ஈசாக்கு வாழ்க்கையிலே அவன் செய்த காரியம் 100 மடங்கு பலனை பெற்ற அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதம் என்பதை பார்க்கணும். அவன் எப்பொழுதும் ஆண்டவரை தியானித்துக் கொண்டிருந்தான். இயேசுப்பா அவன் வாழ்க்கையிலே அவன் கர்த்தராகிய இயேசுவை தியானத்தை அவன் வைத்தபடினால் தியானித்து அவருடைய தேவனுடைய அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகா பெரியவனாய் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று தகப்பனுடைய வழியிலே அவன் சென்றபடினால் அவனும் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் வாழ்க்கை எத்தன் என்று சொல்லப்பட்டது. எத்தன் என்று சொல்லும்போது ஆமென், யாக்கோபுடைய காலத்தை பார்க்கும்போது அவன் எத்தனாய் இருந்தான். ஏனென்றால் அவன் வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈசாக்கு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொடுக்கும் போது யாக்கோபுடைய காரியத்தை நீங்கள் அறிவீர்கள். அவன் நன்றாக ஆண்டவருக்காக ஒரு வைரக்கமுடையவனாக காணப்பட்ட சகோதரன் என்று பார்க்கிறோம். அப்பேற்பட்ட யாக்கோபு ஏசா என்று 2 பேர்கள் இருந்தார்கள். ஏசாவுடைய வாழ்க்கை அவன் வனவாசியாய் காணப்பட்டான். ஆனாலும் யாக்கோபு அவன் எப்பொழுதும் தாயாரோடும் பிள்ளைகளோடும் அப்பாவோடும் இருந்து அவனுடைய தேவனுடைய வார்த்தைகளை அவனுடைய தேவனுடைய பிள்ளையாய் காணப்பட்டபடினால் தான் பல வருடங்கள் கழித்து அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை கூட அவன் தன் சகோதரனை ஏமாற்றுகிறான்.
தன்னுடைய தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தன்னுடைய சகோதரனுடைய ஆடையை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு வேர் வஸ்திரத்தை கொடுக்கிறார்கள். அப்பேற்பட்ட கொடுத்து அவனை தாயார் என்ன பண்ணாங்க, அவன் ஈசாக்கினிடத்தில் அனுப்பி வயது சென்ற காலத்தில் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். அப்பேற்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக பொய் சொல்கிறான். அவன் பொய் சொல்லும் போது அவர் தகப்பனாகிய அவர் ஈசாக்கு பார்த்து சொல்கிறார், குரலோ யாக்கோபுக்குள் இருக்கிறது, ஆனால் ரோமமோ இது ஏசாவுக்கு காணப்படுகிறது சொல்லி அவனை அறியாதவனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். அப்பொழுது அவன் சகோதரன் மூக்க வெளிக்கொண்டவனாய் அவனை எப்படியாவது அவனை அழிக்க வேண்டும் என்று வருகிறான். ஆனாலும் கர்த்தர் அவனை பாதுகாத்துக் கொள்கிறார். அவன் அங்கிருந்து புறப்பட்டு அவனுடைய மாமன் வீட்டுக்கு செல்கிறார். அங்கு அவனுக்கு ஆடு மாடுகளும் அநேக காரியங்கள் அவனுக்கு வேலைகள் கொடுக்கப்படுகிறது. அந்த வேலையை அவன் நேர்த்தியாய் செய்து அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பெற்றிருக்கான். அவன் வழியிலே போகும்போது தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் தேவனுடைய வீடாகிய தலகணையிலே வைத்து அவன் படுக்கும்போது ஒரு கல்லை வைத்து படுக்கும்போது அந்த இடத்துல ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்துக்கு அவனுக்கு அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு பெத்தேல் என்று பெயர்கிறான். அது தேவனுடைய வீடு என்று சொல்கிறான். திரும்பி வரும்பொழுது அவன் சொல்கிறான், நான் திரும்பி வரும்போது நான் வெறுங்கையா இந்த இடத்துல புறப்பட்டு செல்கிறேன். திரும்பி வரும்போது நான் ஆசீர்வாதம் உள்ளவனாய் காணப்பட்டால் உனக்கு தசம பாகம் கொடுப்பேன் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவன் காரியம் அவனுக்கு அவன் வாக்குத்தத்தத்தை அவன் காரியங்கள் சொன்னபடினால் தேவனாய கர்த்தர் அவன் சொன்ன வார்த்தை பிரகாரமாக அவன் போய் திரும்பி வரும்பொழுது அவன் இங்கிருந்து வெறுக்கையோடு தான் அவன் போனார். வரும்போது இரு பரிவாரங்களோடு திரும்பி வருகிறான். யாக்கோபின் வாழ்க்கையிலே அவன் இரு பரிவாரங்களோடு எப்படி தெரிவார்களால் வரும்போது அவனுக்கு திரும்பவும் ஏசா அண்ணன் நம்ம என்ன செய்வார் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கும் தேவனாய கர்த்தருக்கும் அவனுக்கு ரொம்பவும் அவன் என்ன என்று தெரியாதபடி இருக்கும் பொழுதுதான் கடந்து வரும்போது ஒரு இடத்திலே அவன் போராடுகின்றான். அந்த என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அவன் உலகத்தின் ஆசீர்வாதம் கேட்கவில்லை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை கேட்டான். தேவனே என்னை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லும் பொழுது இந்த ஏசா என்னை அண்ணன் கொண்டு விடுவானோ என்று அவன் இப்பேற்பட்ட காரியத்தை நான் செய்தனே என்று சொல்லி மனக்கசந்து அவன் அழுகிறான். அழுது போராடி ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது ஆண்டவராகிய அந்த ஜெபத்தை கேட்டு அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு ஜெயமாக மாற்றினார். அவன் வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 28ஆம் அதிகாரம் 18, 19 வசனத்தில் வாசிப்போம். ஆமென். ரூஸ் என்ற பெயரை மாற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தேல் என்று தேவனுடைய வீடாகிய அந்த இடத்திலே அவன் தொழுது கொண்டு வந்து கர்த்தரை அவன் மையப்படுத்திக் கொண்டு வரும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை அவன் வாழ்க்கையிலே செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். வந்தபோது அவன் சகோதரத்தில் ஒப்புரவாக வரும்போது அவன் என்ன செய்வான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவன் தேவனிடத்தில் போராடுகின்றான். ஆண்டவரே, என்னை இப்படியாய் பெருங்கையாய் கடந்து போனேனே, இப்படியாய் கடந்து போகும்போது என் தேவனாய கர்த்தர் நான் இரு பரிவாரங்களோடு வரும்போது எனக்கு பயம். அவன் என்ன செய்வது யோசித்துக் கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள போராட்டத்தை கர்த்தர் அவனுக்கு அவனுக்கு மாற்றி அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவன் திரும்பி வரும்போது போராடி ஜெபித்தபடினாலே ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்து தேவனுடைய மகிமையை பெற்றான் என்று பார்க்கிறோம். அவன் வரும்போது சகோதரனும் அவனும் ஒருமித்து ஐக்கியமாக அந்த இடத்திலே அவன் இருவரும் சேர்ந்து அவன் தாம் செய்த தவறை உணர்ந்து முகங்குப்புறம் விழுந்து வணங்கினான் என்று பார்க்கிறோம். தேவனாய கர்த்தர் இந்த பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறான். ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை அவர் போராடி தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். நாம் கூட வாழ்க்கையில் போராட்டம் இருந்த ஒரு வாழ்க்கை இருந்தாலும் போராடி ஜெபிக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உலகத்தின் ஆசீர்வாதம் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போராடி தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற எல்லா காரியத்திலும் நாம் விண்ணப்பத்தில் ஏறெடுக்கும் போது கர்த்தர் நமக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பார் என்று எந்தவித சந்தேகம் இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், விசுவாசத்தை காத்திருக்கிறோம், தியானம் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு நாம் யாக்கோபின் வாழ்க்கையிலே அவன் செய்த வாழ்க்கையை அவன் என்ன செய்தான்? தன்னுடைய சகோதரத்திலே போய் அவன் உருவாகி
தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த ஆசீர்வாதத்தை பெறும்போது அவன் இந்த இடத்துல போகும்போது ஒன்றும் இல்லாது போனான். வரும்போது 2 பரிவாரங்களோடு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இயேசு நாம் எந்த வாழ்க்கையில் என்னமே இல்லை, நாம் என்ன செய்வதற்கு யோசித்து கொண்டு இருக்கலாம். 5 மாதங்கள் கடந்து விட்டது, 5 மாதமே நம்மளுக்கு வேலை இல்லை, பொருளாதார சூழ்நிலைகள், பலவிதமான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் வாழ்க்கையில மாற்றுவார். யாக்கோபுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம், ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம், ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அதிகமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி ஆண்டவர் கிருபை செய்வார். அது மாத்திரமல்ல, யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கை ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 33:2. பணிவிடைக்காரிகளுக்கு அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி. ஆமென். ஏனென்றால் இது பார்க்கும்போது யாக்கோபுடைய வாழ்க்கையில அவன் கடந்து வரும்போது யோசேப்பு எல்லாரும் உணவராக ஏசாவிடத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். அப்பொழுது யோசேப்பு வாழ்க்கையை பார்க்கும்போது அவனை கடைசியாக நிற்க வைக்கிறான். அவன் கடைக்குட்டி என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட அந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அவனுடைய வாழ்க்கையிலே எப்படி மாற்றினார் என்று பார்க்கும்போது யோசேப்பு தன்னுடைய சகோதரத்திலே அதிகமாய் சொப்பனத்தை அறிவிக்கிற ஒரு வல்லமை பெற்ற மனிதனாக இருந்தான். அந்த கர்த்தர் தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய அப்பொழுதே அந்த காலத்திலே தீர்க்கதரிசியா இருந்த யோசேப்பு அவன் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு அவருடைய சகோதரத்தில் சொல்லும்போது அவர்கள் இவனை அடிக்கி அவனை பல விதமான துன்புறுத்தினார்கள். அவர் ஆடு மாடுகளை மீட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்களை சென்று அவன் பார்க்கும்போது இவன் சொப்பனக்காரன் வருகிறான் என்று அவனுடைய தகப்பனாய் கர்த்தர் இந்த பிள்ளையை அதிகமாக நேசித்தான். யாக்கோபை அதிகமாக நேசித்தபடியால் இவனை எப்படியாக கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணி ஒரு குழியிலே போடும்படியாய் எத்தனைக்கிறார். ரூபன் அதற்கு அந்த சகோதரன் அவனோடு இருந்து அந்த குழியிலே போடுகிறார்கள். எடுத்து அவனை விட்டு போடுகிறான். போத்திபாவிடத்தில் அவர் விற்கப்படும் போது அந்த இடத்திலே அவன் தேவனுக்காக தன்னுடைய வயலாக்கப்பட்டவனாய் தேவன் அவனோடு கூட இருக்கிறான். தேவன் நம்மோடு கூட இருக்குமானால் இருப்பாரானால் அவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள் அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறது. அப்போது இயேசுப்பு அவன் வாழ்க்கையிலே அவன் பார்க்கும்போது அந்த இடத்திலே அவனுக்கு ஒரு விசாரணைக்காரனாக அவனுக்கு ஒரு விசாரிப்பு கொடுக்கிறார்கள். அந்த இடத்திலே அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. அவன் மனைவி நிமித்த எஜமாட்டி நிமித்த சோதனை வருகிறது. சோதனை வந்த போது அந்த சோதனையை அவன் மேற்கொண்டு அவன் ஒரு பாவத்தை செய்ய முடியாய் அந்த சகோதரி அவரிடத்தில் வருகிறார்கள். ஆனால் யோசேப்பு அந்த பாவத்தை செய்யாது தன் சட்டையை கழட்டி விட்டு ஓடுகிறான். இன்றைக்கு நமக்கு எதிராக பல பிசாசு போராட்டங்கள், பாவங்கள், இந்த உலகத்திலே எத்தனை காரியங்கள் வந்தாலும் யோசேப்பு எப்படி நம்மளுக்கு எதிராக அவங்க வரும்போது பாவத்தை உதறி தள்ளி விட்டு ஓடினான். பாவத்தை தள்ளினபடினால்தான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்ற ஆசீர்வாதம் அவன் அதிகாரியாக பார்வோன் அந்த தேசத்துக்கு முழுவதாக அதிகாரியாக மாற்றப்பட்டான் என்று சொல்லுவோம். நம்ம கூட வேலை ஸ்தலங்களிலே பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் யோசேப்பு போல நாம் இன்று தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு இருக்கும்போது எந்த போராட்டங்கள் வந்தாலும் எந்த பாவத்தில் நமக்கு இடையூறாக பிசாசு நம்மளுக்கு கொண்டு வந்தாலும் யோசேப்பு போல நம்மளுக்கு உதவிட்டு ஓடும்போது தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆபிரகாம் ஈசாக்கு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசத்தை பெற்றவர்களாக யோசேப்புடைய காரியம் அவன் மகா விருத்தி அடைந்த போல வாழ்க்கை யோசேப்பு ஈசாக்குடைய பார்க்கும்போது அவன் அதிகமாய் அவன் விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 41 பார்க்கும்போது அவன் மகா பெருளாக அதிகாரியாக மாற்றப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. அந்த 41-41 அதிகாரத்தில் வாசிக்க இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து அவனுக்கு பாருங்கள், அவன் அதிகாரியாக மாற்றினான். தன் மோதிரத்தை அவனுக்கு கொடுக்கிறான். அதுதான் இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க பெற வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படி நடக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், பாவத்தை விட்டு நாம் ஓட வேண்டும். பாவத்தை விட்டு ஓடும் போது தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கடைசியாக நாம் யோபை பற்றி வாசிக்கிறோம். வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும்
தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு வாழ்க்கை. அவன் பொல்லாப்புக்கு விலகி ஓடினான் என்று வேதம் சொல்கிறது. அவன் வாழ்க்கையில தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தான் என்றால் அவனுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வதித்தான். ஏனென்றால் அவன் தேவனிடத்திலே நான் கண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட காரியங்கள். முதல் அவன் ஆஸ்தி உடையவனாய் இருந்தால் கூட பிசாசு அவனை சோதிக்கின்றான். சோதனை கொடுக்கும் போது அவராகி அங்கீகரிக்கிறார். ஆனால் அவன் ஆத்துமாவை ஒன்றும் செய்ய விடவில்லை. நம்ம காரியங்களை எல்லா சோதனைகள் இருந்தாலும் எது வந்தாலும் நம்ம ஆத்மாவை ஒன்றும் அது செய்யாது. இந்த காலையிலே கொடிதான காலையில இருக்கிறோம். இந்த ஆத்மாவை நம்மை செய்யாதபடி நம்மை காக்கப்பட வேண்டும். நாம் தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாகவும் யோகை போல அவன் வாழ்க்கையிலே அவன் செய்த காரியங்கள் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி அவன் இருந்தபடினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். யோபு 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அதை சொல்கிறார். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். தேவன் யோபின் வாழ்க்கையில் கிரகிக்கக்கூடாத காரியம், கிரகிக்கூடாதுன்னா நினைச்சு பார்க்காத காரியம் ஒரு வாழ்க்கை செய்ய போகிறார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நாம் ஜீவிக்கும் போது யோபு போல கிரகிக்கக்கூடாத காரியங்கள், பெரிய காரியங்கள் வாழ்க்கை செய்யலாம். இந்த விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். யோபுவாகி யோபுக்கும் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின் பிறவாக அவன் உத்தமனாய் நடந்தார். அப்புறம் வாழ்க்கையில் உத்தமனாய் நடந்தார். யோபு வாழ்க்கையும் உத்தமனாய் நடந்தார். அப்பேற்பட்ட உத்தமமாய் நடக்கும் உண்மையாச்சு நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோபு வாழ்க்கையிலே அவன் கடைசியாக 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவன் முன்னிலைமை பார்க்கிறோம். அவன் 2, 10, 12 வசனங்களை பார்க்கும்போது இரட்டத்தனையான ஆசீர்வாதம். இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் பொல்லாப்புக்கு விலகி பாருங்க. தேவன் தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லும் போது கூட அவன் அதை செய்யவில்லை. மனைவி தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்கிறான். நாம் கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றோம், தீமையை அனுபவிக்க கூடாதோ என்று சொல்லும் போது அவன் அந்த ஆசீர்வாதத்தை பொறுமையோடு இருந்து தேவ மகிமையை பெற்று அவனுடைய தேவன் பிள்ளையாய் அவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தான். நம் வாழ்க்கையுடைய பொறுமையாய் இருப்போம். கர்த்தர் நம்மளுக்கு குறித்த ஓட்டத்தை ஓடுகி ஜெயமாக நம்ம போதனையாக கொண்டு முடித்தார்கள். வாழ்க்கையிலே பொறுமை இருந்தது. இந்த பொறுமையினால் தான் ஊழியங்கள் அதிகமாக வளர்ந்தது. வாழ்க்கையிலே அதிகமாய் நான் ரொம்ப மிஸ் பண்ண காரியம் 27 ஆண்டுகள் பொறுமை என்றால் இன்றைக்கு மற்றவருடைய வார்த்தையை நான் தொடர்பு கொள்ள ஆண்டவரும் இந்த கடனை கொடுத்தார். அவரோடும் வருடங்களும் நாமத்தில் நான் அவரிடத்தில் சொல்லுவேன். இந்த வார்த்தைகளை நான் சொல்லும்போது கர்த்தர் என்னை அதிகமாய் இந்த பயன்படுத்தினார். அது மாத்திரம் நம்முடைய இந்த பிள்ளைகளை வாழ்க்கையிலும் இந்த ஊழியர்கள் வளர வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தின் கீழ் பெற நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் உண்மையாகவே நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை பெருகவே பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து நன்மையான காரியங்கள் நாம் பெற நாம் தேவனுக்கு நடக்க வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். உத்தமனாக நடக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் உறுதியாக தரிக்க வேண்டும். பாவத்தை முதலில் தள்ளிவிட்டு ஓட வேண்டும். நாம் கடைசியாக தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் உத்தமனாய் உண்மையாய் நாம் ஜீவிக்கும் போது கொள்ளாத காரியங்கள், கொள்ளாத எந்த காரியங்கள் நம்ம விட்டு எல்லாவற்றையும் அகற்றி தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கிறோம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தேவன் அப்படிப்பட்ட கிருபையும் ஆசீர்வாதங்கள் கொடுத்து வழிநடத்துவாராக. தேவன் தாமே வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால், உம்முடைய இரக்கம் இல்லாவிட்டால், உம்முடைய தயவு இல்லாவிட்டால் எங்களால் வாழ முடியாது. நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்க எங்கள் மேல் வைத்த அன்புக்காய் இரக்கத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமோடு இருந்த தேவன், ஈசாக்கோடு இருந்த தேவன், யாக்கோபோடு இருந்த தேவன் அப்பா. கர்த்தாவே, யோபோடு இருந்த தேவன் நீர் எங்கள் தேவனாய் அப்பா. யோசேப்போடு இருந்து கர்த்தாவே எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுத்த தேவனாய் கர்த்தாவே எங்கள் தேவனா இருக்கிறபடியா நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து பொல்லாப்புக்கு விலக்கி ராஜா. கர்த்தாவே,
போராடி ஜெபித்து நன்மைகள் நாங்கள் பெற்றுக்கொள்ள மாத்திரம் உதவி செய்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களை தாழ்த்திட்ட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் ராஜா முடிவு வருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைவாய் தங்கினபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாப்பா கர்த்தாவே, சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். வாசித்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆமாப்பா கர்த்தாவே, ஜெபித்த பிள்ளைகளுக்காக கரத்துல வருகிற ராஜா. தோப்பனை கர்த்தாவே, துணியின் ஆறாத நாம மயப்பட்டபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீத பகுதிய நாம மயப்பட்டபடியால் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அவருக்கு ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமா அமரச்ச கர்த்தாவே, நீர் எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அமரச்ச கடந்த நாட்கள்ல சுகவீனமா அந்த பிள்ளைக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பிறந்த நாளை கண்ட பிள்ளைகளுக்காய் காணப்புற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். திருமண நாளை கண்ட பிள்ளைகளுக்காய் காணப்புற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்படி கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைக்கு இன்னும் ஞானத்தை தாங்க. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. எந்தெந்த தேவைகளுக்காக சமூகத்துல பிள்ளைகளுக்கு காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ அந்த தேவையெல்லாம் கர்த்தர் நீர் சந்தித்து நன்மையும் கிருபையுடைய வாழ்க்கையில நிறைவேற நீர் கிருபை செய்தர வேண்டுமோ ஜெபிக்கிறோம். சபை மூலியமாய் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் நாம மயப்படட்டும். சிறுவர் இல்லத்துக்காய் ஜெபிக்கிற ராஜா. வடகாட்சி ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கிளை சபைக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொன்றிலும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. போதகருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சாமனுடைய குடும்பத்துடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நாளை செய்தி கொடுத்த மகனை கூட இன்னும் நீர் வலிமையா எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. அப்படைய கர்த்தாவே, கர்த்தா நீர் எங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை நாங்கள் உமக்காய் பயன்படுத்த மாத்திரம் உதவி செய்ய. அப்பா மகனுடைய கர்த்தா ஜபங்கள் உமக்கு தெரியும் அப்பா. இந்த சபையின் வாலிய பிள்ளைகள் உமக்காய் எழும்ப வேண்டுமே கர்த்தாவே. இன்னும் உமக்காய் எழுப்பி பிரகாசித்து ஒரு கூட்ட ஆத்துமாக்களை இந்த நாட்டுக்கு சொந்தமாய் மாற்ற நீர் கிருபை தாங்க. நாங்கள் வெறும் கையாவுடைய சமூகத்திலே வரக்கூடாது அப்பா. அப்படைய ராஜா, என் மகன் விதைத்த விதையானது கர்த்தாவே 30, 60, 100 பலன் கொடுத்து நாங்களும் ராஜாவுடைய வருகைக்கு எப்பொழுது எதிர்நோக்கி காத்திருக்கிற கர்த்தாவே, பிள்ளைகளாய் கர்த்தரை தகுதிப்படுத்துங்க. நீர் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்தது ஒரு சிறு பகுதியை ஊழியத்துக்காய் பிள்ளைகள் விதைத்து இருக்கிறாங்க. கொடுத்த ஒவ்வொரு கரங்களை கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பல மடங்காய் பிள்ளைகளுக்கு திருப்பி தாங்கப்பா. அவர் கைது செய்கிற வேலையில கரம் இருந்து வீட்டின் அப்பத்தின் தண்ணீரையும் வருமானங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா குறைகளும் கர்த்தருடைய கர்த்தா கிறிஸ்து இயேசு நாமத்துக்கு மகிமையாய் நிறைவாய் நீர் மாற்ற வேண்டும் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் சமாதானத்தோடு கடந்து செல்ல அம்மாப்பா தேவ ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாய் பெற்று உமக்காய் வாழ மாத்திரம் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் அன்பின் தகப்பனே. நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், அபிஷேகம் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி ஆசீர்வாதமாயிருப்பதாக. ஆமென். ஆமென்.